அடுத்ததா சிம்பு வெற்றிமாறன் கூட்டணி பத்தி வரும். அது எப்படி இருக்க போகுது? கட்டாயமா நல்லா இருக்கும். இப்போ ஆக்சுவலா சிம்பு வெற்றிமாறன் கூட்டணி வந்து எப்பயோ வந்திருக்க வேண்டியது. வெற்றிமாறனுக்கு வந்து புதுப்பேட்டை பண்ணும் பொழுதே சிம்புவோட ஒரு படம் பண்ணணும், வட சென்னை பண்ணும்போதே பண்ணணுங்கிற ஆசையெல்லாம் இருந்துச்சு. ஆனால் அன்னைக்கு வந்து அவருக்கும் தனுஷுக்குமான அந்த நட்பு, தனுஷோட பொசசிவ்னஸ், வெற்றிமாறன் எங்கேயுமே போயிடக்கூடாது நம்மளை விட்டு அப்படின்னு அவர் அப்படியே வச்சிருந்தாரு அவரை. அன்னைக்கு அதனாலேயே அவர் சிம்பு வந்து ரீச் பண்ண முடியாமல் இருந்தார். அப்புறம் அப்படியே வந்து இன்னைக்கு எல்லாமே மாறி போச்சு. ஒரு பக்கம் வெற்றிமாறன் சூரி மாதிரி ஒருத்தரை கூப்பிட்டு ஹீரோவாக்கி பெரிய பேரை வாங்கி கொடுத்து அவருக்கு ஒரு பெரிய கதவையை திறந்து விட்டார். ஒரு பெரிய ரோடு போட்டு கொடுத்துட்டாரு, போப்பா அப்படின்னு. ஸோ இப்போ இந்த பக்கம் தனுஷ் வேற வேற ஆட்களை பிடிச்சி வேற மாதிரி போயிட்டு இருக்காரு. அப்போ ரெண்டு பேருமே ஃப்ரீ ஆயிட்டாங்க. விடுதலை வந்து உண்மையான விடுதலை வெற்றிமாறனுக்கு தான். இப்போ அவர் சிம்பு வச்சு பண்ணுற அளவுக்கு சுதந்திரம் ஆயிட்டாரு. இருந்தாலும் தனுஷ்கிட்ட போய் நான் இது மாதிரி சிம்பு வச்சு ஒரு படம் பண்ணுறேன், வட சென்னை 2 பண்ணலான்னு ஆசைப்படுறேன்லாம் கேட்டிருக்காரு. தனுஷும் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் வட சென்னை 2 பண்ண வேண்டாங்கிற மாதிரி சில மூமெண்ட்லாம் பண்ணிட்டாரு. ஸோ அதனால வட சென்னை கதையிலிருந்து ஒரு கிளை கதையை பிடிச்சி கொண்டு வராங்க. அதுலேருந்து தான் சிம்பு வச்சு பண்ணுறாங்க.